ஹாய் மக்கா, இன்னைக்கு பொங்கல். இந்த பொங்கல் கோலம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட் உட்காந்து லதா தான் அழகாக போட்டாங்க. அதுக்கு மேலே கலரிங் கூட நாங்கள் 3 பேருமா சேர்ந்து தான் கொடுத்துருந்தோம். அதாவது நான், ஏர்லின், லதா 3 பேருமாட்டு. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருந்துச்சு நேற்றுக்கு. அப்படியே மார்னிங் எழும்பி நல்ல ட்ரெஸ்அப்லாம் பண்ணியாச்சு பொங்கலுக்காக. ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு எனக்கு எடுத்து கொடுத்தது. ஸோ எங்கள் காலனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 தெரு உண்டு. 5 தெருவில் இருக்கிற அண்ணன்மாரும் சரி தம்பிமாரும் சரி நல்ல எஃபர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் பொங்கலை வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த பொங்கலும் செண்ட மேளத்தோட ஆரம்பிச்சாச்சு. செண்ட மேளம் எல்லாம் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே கிளம்பி நானும் அம்மாவும் பார்த்திபா தாரக வீட்டுக்கு வந்திருந்தோம். ஸோ அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர். ஆனா இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப க்ளோஸா மாறிட்டாங்க. லைக் ஃபேமிலி மாதிரி அப்படின்னு சொல்லலாம், ஃபேமிலிக்கும் மேல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு க்ளோஸ் பார்த்துக்கோங்க. இப்போ அவங்க வந்து வேற ஒரு ஊர்ல இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் நாங்க வந்திருந்தோம். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நான் தீபாவளிக்கு அவங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்பவே நான் அத்தைகிட்ட கேட்டேன், அத்தை போகலாம் நம்ம கடலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆனால் அப்போ போக முடியல. ஸோ அந்த ஆசையை பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நிறைவேற்றியாச்சு. அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற லெமூர் பீச்சுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். இந்த லெமூர் பீச்சை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து மினி மாலத்தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பியூரா கிளீனாக அழகாக இருக்கும். எங்கள் ஊரில் நிறைய பீச்சஸ் உண்டு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னாலே எங்கே சுற்றினாலும் பீச் தான். ஸோ அந்த வகையில் ஒரு பெஸ்ட் பீச் தான் இதுவும் பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து கடலுக்குள்ளே போகக்கூடாது. அதாவது குளிக்கிறதுக்காக நம்ம கடலை யூஸ் பண்ண முடியாது இந்த கடலை. ஏன்னா இந்த கடல் வந்து குளிக்கிறதுக்கு வந்து அன்சேஃப். ஸோ நம்ம வந்து கடலில் கால் மட்டும் நினைக்கிறதுக்கு வந்து அலௌடு பார்த்துக்கோங்க. ஆனால் அதுவும் கிட்ட போகக்கூடாது, கொஞ்சம் தள்ளி நின்று தான் நம்ம வந்து கால் நினைக்கணும். ஸோ அந்த ஃபீலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்மளோட சேஃப்டிக்கும் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. லெமூர் பீச்சில் இன்னைக்கு எங்களோட டே பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஃபேமிலியாக நல்லா என்ஜாய் பண்ணோம். முக்கியமாக எங்கள் அம்மாவை நான் சொல்லியே ஆகணும். எங்கள் அம்மாவுக்கு வந்து கடல் பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது தான் எங்கள் அம்மா வந்து கடைசியாக கடலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் பார்த்ததே இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு, எனக்கு கடல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக லெமூர் பீச்சை வந்து பார்த்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. முக்கியமாக கடல் கிட்டே தான் நின்றுட்டு இருந்தாங்க, கால் நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கடல் கிட்ட நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விலகி தான் நம்ம நிற்கணும். ஸோ எல்லாரும் விலகி பார்த்தீங்கன்னா லைனாக நின்றுட்டு இருந்தோம். எப்படா அலை வரும், நம்ம வந்து டச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ வெயிட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அலை வரும்போது, ஒவ்வொரு வாட்டி அலை வரும்போதும் எப்போ கிட்ட வரும், நம்ம கிட்ட எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே நின்றுக்கிட்டே இருந்தோம். லெமூர் பீச்சுக்கு நாங்கள் போன டைமிங் வந்து ரொம்ப கரெக்டான டைமிங் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஒரு 4:30க்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்திருந்தோம். கரெக்டாக அந்த சன்செட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்திருந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபைனலாக பிளான் பண்ணி போகலை, ஆனால் கரெக்டாக அமைஞ்சுது பார்த்துக்கோங்க. நாங்கள் போகவும் கொஞ்சம் கொஞ்சமாக சன்செட் ஆரம்பிச்சுது. ரொம்பவே அழகாக இருந்தது. சன்செட் பார்க்குறதுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எங்கள் அம்மாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நான் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பீச்சில் வந்து சன்செட் பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப சின்ன வயசில், எனக்கு ஓர்மையே இல்லை. அந்த வயசில் நான் பார்த்தேன். எங்கள் அப்பா கூட நாங்கள் வந்து கன்னியாகுமரிக்கு அடிக்கடி போவோம் சின்ன வயசில், நானும் என் தம்பியும். ஸோ அந்த டைமில் பார்த்தது தான் ஞாபகம் இல்லை, பட் நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கள் அப்பா சொன்னாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் அப்பா கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்து காமிச்சேன். அப்பாவே ஓ நல்லா இருந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. நாங்கள் இங்கே பீச்சில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு வேலைக்கு லீவு. அதனால் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷனை போய் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது எங்கள் ஊரில் வந்து எல்லா வருஷமும் பொங்கலை வந்து சூப்பராக பசங்க வந்து எடுத்து நடத்துவாங்க, நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து இப்போ நான் ரொம்ப அதிகமாக போகிறது கிடையாது, பட் ரொம்ப சின்ன வயசில் வந்து நாங்கள் பொங்கல் அப்படின்னாலே வந்து கிரவுண்டில் தான் இருப்போம், வீட்டுக்கே வரமாட்டோம். சாப்பாடு தண்ணி கூட இல்லாமனாலும் கிரவுண்டில் இருப்போம். ஸோ அந்த அளவுக்கு எங்கள் ஊரில் பொங்கல் செலிப்ரேஷன் அப்படி சூப்பராக நடத்துவாங்க பசங்க எல்லாரும் சேர்ந்து. ஸோ அந்த பொங்கல் செலிப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டிக்கெல்லாம் சேருவேன், எல்லாத்துலேயுமே தோற்றுருவேன் பார்த்துக்கோங்க. 1-2 தான் சேருகிறதுலேயும் நான் தோக்கவும் செஞ்சிருவேன் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நான் வந்து போகிறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஆனால் என் தம்பி பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவன் ஏதாவது போட்டியில் ஜாயின் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஜெயிச்சிருவான். முக்கியமாக ரன்னிங் ரேஸ் சூப்பராக ஓடுவான். எல்லா வாட்டியும் ரன்னிங் ரேஸில் என் தம்பி தான் வந்து ப்ரைஸ் வாங்குவான் பார்த்துக்கோங்க. இந்த வாட்டியும் அவன் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு நான் அறிஞ்சேன். அதனால தான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லெமூர் பீச்சில் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சுன்னே சொல்லலாம் எல்லாருமா சேர்ந்து.